வேணா ஸ்டாண்டர்டா எடுத்துக்கலாம். என்னன்னா, ஓட்சோரியன்றது ஒரு விஷயத்த வந்து வி ஹேவ் டூ பேசணும், ஸ்ட்ராங்கா பேசணும், ஸ்ட்ராங்கா டிபேட் எடுக்கணுன்றது என்னோட எல்லாரோட கருத்து. ஆனா, இப்ப ப்ரோ இருக்கக்கூடிய சாரி அரசியல் இன்டரப்ட் பண்ணதுக்கு. இட்ஸ் நிலைப்பாடுலயே லைக் நாட் அ லோக்கல் இல்ல ப்ரோ, நாட் அ லோக்கல் இஷ்யூ, இந்தியா ஃபுல்லா இஷ்யூ தானே. இவனுங்க வேற இடத்துல நான் பண்ணாலும் நான் அது அந்த தப்பு லோக்கல் இல்ல. இல்லடா. டிஎம்கே விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் ப்ரோ? ஆஹா, இப்போ வந்து இது பீகார் இங்க எலெக்ஷன் பாருங்க. போயிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் கேரளா எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கு நடுவுல டிஎன் எலெக்ஷனும் வருது. கண்டிப்பா இல்லப்பா. பண்ணுவாங்க, கை வைப்பாங்க. See, இந்த சொல்லுங்க. நான் அதான் ப்ரோ சொல்றேன். இங்க தளபதி பாரு. வந்துட்டாரு இப்ப ப்ரோ. என்ன மேட்டர்னா, ப்ரோ இந்த தளபதி லோக்கல் இஷ்யூன்னு சொன்னது வந்து நாட் அ லோக்கல் இஷ்யூன்னு நான் சொன்னது வந்து நாட் அட்ரஸ்ட். இது வந்து சின்ன இஷ்யூலாம் சொல்ல. இட்ஸ் a பிக் இஷ்யூ. ஓகேவா? பட் தமிழ்நாட்டுல நான் மென்ஷன் பண்றதுக்காக சொன்னேன். என்ன சொல்றேன்னா, இப்போ பிஜேபி எங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பான், அவன் எங்க வின் பண்ண போறானோ, தேர் இஸ் அ சான்ஸ்னா அங்க அவன் யூட்டிலைஸ் பண்ணிப்பான். தமிழ்நாட்டுல யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அண்ட் செகண்ட் வந்து அப்படியே வாய்ப்பு இருந்தாலும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படியே வாய்ப்பு இருந்தாலும் நீங்க சொன்ன மாரி பிஜேபி அண்ட் டிஎம்கே, அதிமுக ஆல்ரெடி தி எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்ட்டிஸ் 50+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டி. அவனுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவானுங்க. இந்த மெத்தட தான் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, யூ பீப்பிள் ஆர் ஹியர் த சவுண்ட்ஸ் லைக் நீங்க எல்லாமே இந்த விஷயத்த மார்த்த கேட்டிருப்பீங்க. ப்ரோ, ஆனா நீ சொல்றத கேட்டே இருக்க போது ப்ரோ. நான் சாரி இன்டரப்ட் பண்றது சாரி. இல்ல நீ சொல்லிட்டே இருந்தியா, அது கேட்டே இருக்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, திடீர்னு இந்த ராட்வைலர் வச்சிருக்கிற ஏய் ஒரு தளபதி ஒரு மேல ஒரு நிக்கிறாருப்பா, ஒரு ஆள், பாரு ஒரு ஆர்டிபி. தத்தியை பார்த்தோம் தெரியுமா? அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகி அதான் சொன்னேன் நானும். தளபதி ஒரு மேல நிமிஷம் ஒரு வந்துட்டாரு. நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆதிப் என்ன தாரி தளபதி மேல சொல்லுங்க. வந்துட்டாரு, மேல வந்துட்டாரு. மேல நின்னுட்டு கை காமிச்சு நான் சொன்னப்போ கேட்கலையா உங்களுக்கு? ரெண்டு கை யோ காமிச்சு இல்லையா பேசிக்கிட்டே ஆக்ஷன்லாம் இருக்காங்க. ஏய் சாரிங்க. ஒருத்தர் ஆர்டிபி சரி ஸ்டாப். பழைய வீடியோ தான் கியூட் ஆர்டிபி மூமெண்ட்ஸ், ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இருங்க, நான் மாத்தி லவ் விடுறேன். கியூட் மூமெண்ட்ஸ் கோயிங் ஆன். கியூட் மொமெண்ட்ஸ், எக்ஸாக்ட்லி கியூட் மூமெண்ட்ஸ் கோயிங் ஆன். சரியான கியூட் மொமெண்ட். மேல கிஸ் ஏறிட்டு பண்ணிட்டு இருக்காரு, செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருக்காருயா. ஐயா மேல இது ஏறி எந்த நிக்கிறாரு. சேனல்யா? நம்ம ஏய் இது ஏதாவது ஒரு சேனல்ல நம்ம போட்டு விடியா மேல. சேனல் பாலி மாதிரி ப்ரோ, எல்லாம் நம்ம இருங்க, சேனல். 2 minutes. ஆமா நம்ம சேனல் ஆமா போட்டுருக்காங்க. கரெக்ட். ஓ மை காட். அவர் மேல ஏறி ஒன் நின்று மினிட். ஜாலியா கை காமிச்சு ஒரு ஸ்டெப் எல்லாம் போட்டு என்ஜாய் பண்றாரு நம்ம ஆளு. கியூட்டா ஐயா போட்டாரு. அவர் ஆர்டிபி இதுக்குதான் நான் சொன்னேன், எல்லாருக்கும் பாய் ஒரு சொல்லிட்டு நான் செகண்ட்ஸ் கீழே நான் போட்டுமான்னு இன்ச் பை இன்ச்சா கேட்டு நோட் பண்ணிட்டு இருக்கேன்னு. நீ நோட் நான் உள்ள பண்ணிட்டே போறேன்னு இருக்கிற. சொல்லிட்டு ஸ்பேஸ்ல இவ்வளவு நேரம் வராம பக்கத்துல என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? போட்டேன் ப்ரோ, போட்டேன். வந்துருச்சு, கொஞ்சம் வந்திருக்கும். ஓகே வந்துச்சு. உள்ள போயிட்டாருப்பா. நான் உள்ள போட்டுமான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ப்ரோ அது பெரம்பலூர் இல்ல? பெரம்பலூர் இல்லப்பா, இதான்ப்பா அரியலூர் பைபாஸ்ல இருக்காரு. அப்ப பெரம்பலூர் போறாரு. போறாரு. அப்ப பெரம்பலூர்ல மீட்டிங் நடக்கும். நம்ம பசங்க பெரம்பலூர் போட்டு இப்பயே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நீ டேய் 10 கொஞ்ச கேஸ் நேரம் போட்டாங்க. கம்பெனி இருங்கடா. எப்பா லொட 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 பேங்க்குள்ள வானா விட்ட மாதிரி கட்டிக்கிட்டே இருக்கீங்கடாப்பா. இல்ல ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, அவரு ரூல்ஸ பிரேக் பண்றேன் அப்படின்ட்டு பண்ணாம ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு, ரொம்ப நேரமா அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ பிரேக் த ரூல்ஸ் தான். பிரேக் த ரூல்ஸ்னா அப்படியே நான் பிரேக் பண்ணிட்டு போகல. என் மக்கள நான் அட்ரஸ் பண்ணிப்பேன். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் அவர் இறங்கிட்டாரு. மேபி ஐ திங்க் இஸ் நவ் ரெடி ஃபார் எவ்ரிதிங் மேன். அவரு அதான் எனக்கு தெரிஞ்சு ப்ரிப்பேர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் ரெடி ஆயிட்டேன். என்னோட கொள்கை தெரியும், அரசியல் தெரியும். நான் 2 பேரையும் சமமா வச்சு பலாப்பழத்த பொளக்குற மாரி பொளந்துருக்கேன். கண்டிப்பா இவன் போவான். என்னை வந்து ஃபுல் அக்ரெசிவ் மோட்ல நான் அட்டாக் பண்ணுவானுங்க 2 பேருமே. எனக்கு பிரச்சனை இல்ல. நீ என்ன வேணா பார்த்துக்கோ. என் பின்னாடி என் மக்கள் இருக்காங்க. என் தொண்டர்கள் இருக்காங்கன்ட்டு அவர் தைரியமா நிக்கிறாரு. அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஃப்ரம் நவ் அவர் டியூட்டி அண்ட் அவர் திங் வி ஹேவ் டு சப்போர்ட் ஹிம் வெரி ஸ்ட்ராங். அவர் என்ன டிசிஷன் எடுத்தாலும், என்ன டிசைட் பண்ணாலும் வி ஹேவ் டு சப்போர்ட் ஹிம் டு த கோர். நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதுக்கான ஸ்டேஜ் தான் இது. ஒரு முடியோட தான் இருக்காரு. இது ஆக்சுவலி நான் இது நல்ல டு த பாயிண்ட் ஆல்வேஸ் அவர் பேசுறது. நான் இது ஒரு ட்ரெய்லரா தான் பாக்குறேன். இன்னும் எலெக்ஷன் டைம்ல இன்னும் அடுத்தடுத்து வர மீட்டிங்கும் அடுத்தடுத்து வர சந்திப்புலையும் இன்னும் என்னென்ன அடிக்க போறாருன்னு தெரியல. ஆனா சைலண்டா செய்கை முடிச்சுட்டு அப்படியே சிரிச்சுக்கினே சைலண்டா செருப்பத்துக்கு அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. ட்ரெய்லர் தான். மாச ஒரு நிமிஷம் ஷாலினி, நீங்க போலீஸ் டேக் பண்ணிட்டீங்கல்ல, அந்த ஐடியில இருந்து லீவ் கான்வர்சேஷன் கொடுங்க.
அவனை எங்க ஓகே ஓகே பார்த்தாலும் சரி, நீ அந்த 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 குரூப்புக்கே மரியாதை கிடையாது உம்மால. ஐயோ, என்னாச்சு? ஸ்ரீலங்கால போய் உக்காந்துக்கிட்டு இது விஎம்ஏ போஸ்ட் ஒன்லி இருக்கு பாரு, அதுல போய் பாரு. ஓட்டு உரிமை இல்லாத நாய் நீ இங்க வந்து எங்களை வந்து பேசிக்கிட்டு இருப்ப. நான் வாயை போட்டுக்கிட்டு கும்புறம் ஜாமீன் உங்க முன்னாடி கும்பிடு போடணுமாடா பரதேசி பண்ணாட. ஓட்டு உரிமை இல்லாத நாய் உனக்கு டிஎம்கே சம்மந்தம் புறம்போக்கு. நீங்க டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க லீவ் கான்வர்சேஷன் கொடுங்க. அதுக்கு மேல அவங்ககிட்ட பேசணும் மரியாதை இருக்கு. நான் இந்த பிளாக் நாய் தான் வந்து ரிப்போர்ட் அடிச்சுட்டு வேற பிளாக்கே மாதிரி பண்றேன். நான் அவ்வளவுதான் ரிப்போர்ட் விட்டுருங்க. அடிச்சுட்டு பிளாக். ஏய் யாரடா சொல்றீங்க? அந்த உதயான்னு இருக்கான் அவனா? அந்த புறம்போக்கு பாடுதான். நீ ஏன்டா இவ்வளவு எல்லாம் டென்ஷன் வருது ஆற? வாயில. இவன் யாரா? இவன் அட்ரஸ்லயே இல்லையாடா இது வரையும்? யோ அவன் என்ன போட்டிருக்கான்னு பாரியா ஃபர்ஸ்ட். என்ன ரிப்ளைக்கு என்ன போட்டிருக்கான்னு பாரு. என்ன மச்சான்? யார் மச்சான்? என்னோட ட்வீட் ரிப்ளை போய் பாரு கடைசியா. உன் ட்வீட் ரிப்ளை நானும் கமெண்ட்ஸ் போட்டுட்டேன். மான்சார் ஒரு நார்மல் ரிப்ளை. இவனுக்கும் இல்ல மான்சார், இவனுக்கும் நம்ம ஊர் பாலிடிக்ஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த நாய் வந்து ஸ்ரீலங்கால பொறுக்கிட்டு இருக்கு. இந்த நாய்க்கு இந்த ஊர்ல ஓட்டு உரிமையே கிடையாது. இவன் எதுக்கு நம்ம ஊர் பாலிடிக்ஸ் பத்தி பேசணும்? அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நம்ம முதல்ல பேசவே தேவையில்லை ப்ரோ. நம்ம டேரக்டா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ரிப்ளையும் பண்ண தேவையில்லை. பட் ரிப்ளை பண்ணணுங்கிறது இருக்கும். அது வேற ஏதாவது அக்கௌண்ட் சென்னையில இருக்கவங்க தமிழ்நாட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அதேதான், நானும் நிறைய பேர் திட்டி இருக்கேன். சரி விடு. நான் அவங்கள வெளியில வர வச்சுட்டேன். விட்டுருங்க, அவ்வளவுதான் விட்டுருங்க. அவசியமே கிடையாது. எங்க எங்க அந்த வேற தனியா ஒரு ஸ்பேஸ போட்டு போடுவோம் நாளைக்கு. இப்ப வேணும். இல்ல நாளைக்கு பாத்துப்போம். அந்த ஸ்பேஸ் இருக்கானே அந்த எச்ச நாய். இல்ல வெயிட் பண்ணுங்க ப்ரோ, நாளைக்கு இருக்கு. மறந்துடாதீங்க. இல்ல நாளைக்கு வந்து ஓடுகாலி ரஜினி ஃபேன்ஸ் கொஞ்சம் இருக்கால, நாளைக்கு பாத்துப்போம். வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம போல போக நாளைக்கு ரெக்கார்டிங் ஸ்பேஸ் போட்டு அடிக்கணும். கன்ஃபார்ம் நாளைக்கெல்லாம் பாருங்க, தலைவரெல்லாம் பாருங்க. அவரு பொழக்காம எப்படி இருக்க முடியும்? ரெக்கார்டிங் ஸ்பேஸ் போட்டு அடிக்கிறோம். இந்த ஐடியில மறந்துடாதீங்க. அப்படியே வரிசையா போய் கமெண்ட் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல அவன் இந்த ஸ்ரீலங்கால இருந்து இப்ப பேசினான்ல, அதை பத்தி நான் சொன்னேன்னா ரொம்ப கான்ட்ரவர்சி ஆயிரும் ஸ்பேஸ்ல. அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். அந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் இதுல குரூப்ல ஷேர் பண்றேன். அதெல்லாம் இங்க பேசினா ரொம்ப கான்ட்ரவர்சி ஆயிரும். ரொம்ப நேரமா செந்தில் அவனு கூட சண்டை போட்டிருக்கேன். இல்ல சரி, நான் 2 ட்வீட் தான் போட்டு நான் வெளில வந்துட்டேன். நான் ஷாலினி வெளில வரதுதான் அவங்க கிட்ட சொன்னேன், பிளாக் பண்ணிட்டு வெளில வாங்க. அவங்க கூட அவன் நேரம் டிராவல் பண்ண மாட்டேன். அவன்லாம் ஈத்தர அவங்க எல்லாம் அவன் நேரம் டிராவல் பண்ண மாட்டான். வண்டி எங்க வந்துச்சு பாரு. நம்ம லைவ்ல கூட ரிப்பீட் வீடியோ போட வச்சுட்டாங்க. இல்லையா, அங்க டிராவல் பண்ற வரைக்கும் ஃபுட்டேஜ் இல்லையா, அது போட்டுதான் ஆகணும். ஆறு மணிக்கு வர்றான்னு அவனை வெளியே வர மாட்டாருன்னு பாத்துறானுங்க இன்னைக்கு. நான் பேசுவா மட்டும் எல்லாரும் மியூட் பண்ணிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கு. இல்ல இந்த பக்கம் ஒரு பக்கம் பேசி உங்களுக்கு எல்லாம் எப்படியா இன்பாக்ஸ் ஓபன் பண்ணா எப்படியா உங்களுக்கு எல்லாம் ஸ்பேஸ் கட் ஆகாம இருக்கு? எனக்கு போய் மெசேஜ் ஓபன் பண்ணாலே ஸ்பேஸ் கட் ஆயிருக்கியா? அதே நாங்க இங்க இன்பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம், நீ இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிருப்பாங்கல்ல, கட் ஆயிட்டு இருக்கும். இன்ஸ்டால வந்து சேட்டை ஓபன் பண்ணிட்டு வந்து என்னடா எங்க போனாலும் என் பின்னாடி இதெல்லாம் அநியாயம் தாடி. ஏன்னா உங்க கூட தான்டா இருக்கா. இல்ல யாரு
இரு, நீ எப்போ வந்த? நாங்க காலைல இருந்து உங்களுக்குள்ள உட்கார்ந்து, நீ உள்ள எப்போ சண்டை வந்த? நீ எங்களுக்குலாம் இல்லையே. சட்டம் இருக்கா என்ன? ஏன்? இல்ல நீங்க எப்போ வந்து ட்விட்டர்ல ஸ்பேஸ் ஓபன் பண்ணீங்க? இன்ஸ்டால போய் ஸ்டோரி ஓபன் பண்ணிட்டு வந்து இங்க ஸ்பேஸ் ஓபன் பண்ணுன்னு என்ன ஏமாத்துறீங்களா? ஏய் காலைல இருந்து Facebook, YouTube எல்லாத்துலயும் வீடியோ அப்லோட் பண்ணி எவ்வளவு என்ன கஷ்டப்படுறீங்க. என்ன என்ன வீடியோ அப்லோட் பண்ணீங்க? டேய் இன்ஸ்டால போய் பாருடா இல்ல எவ்வளவு வீடியோ. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ இவனை என்கொயரி பண்ணி தான் இப்போ டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? விடுங்கடா டேய். டேய் செதிலு, ஓகே ஹரி ப்ரோ அவன் பிபி அப்டேட் கொடுங்க. குரூப்பா? என்ன மனுஷன்? அவன் பிபி குரூப்பா? இல்ல ஹரி ப்ரோ அப்டேட் கொடுங்கன்னு ஆமா சொன்னேன். ஆமா, பிபி குரூப், பிபி டேய் குரூப், பிபி இவனுக்கு குரூப். கேக்குதா இல்லடா ஸ்டீவுக்கு? எனக்கு தெரியல அவனுக்கு கேக்குதா என்னன்னு. அவனை கேளு, நான் பேசுறது கேக்குதா கேட்டாலும் இல்லையான்னு. வேணும்னு அப்படிதான் பண்ணுவான். இல்ல மீட்டு போயிட்டான் விடு, கேட்டு இருக்கு, அவன் மீட்டு போயிட்டான். செந்தில் நீ சொல்லு, அவன பிபி குரூப்பா? ஆமா 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 ஆமா. ஷாலினி நீங்க பிளாக் பண்ணிட்டீங்களா ஷாலினி? பண்ணிட்டேன் ப்ரோ. ரிப்போர்ட் அடிச்சுட்டு பிளாக் பண்ணிட்டேன். அவன் தனியா அங்க கதறிட்டு இருப்பான். ஓகே சரி சரி நீங்க இதுதான் அவனுங்க பேசுவாங்க ஆனா கேரக்டர். அது அவ்வளவுதான். சரி ஓகே. அவனுங்க சும்மா வந்துட்டு அவன் நான் வந்துட்டு என்ன சொன்னேன், குறியீடு அது இதுன்னு போட்டான். என்னடா குறியீடு, உனக்கு இங்க ஓட்டையில எதுக்கு சும்மா இந்த மாதிரி கண்டதையும் ஃபால்ஸ் நேரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்குன்னு தான் நான் கேட்டேன். நான் அதுல ஏதாவது அசிங்கமா பேசினா சரி ஓகே, இப்ப அதை பேச வேணாம், நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமாம்மா அது வேணாம் அவனுங்க வேணாம் வேணாம் விடுங்க சரி பார்த்துக்கலாம். உங்களுக்கு நான் அப்போ இதில் மெசேஜ் பண்ணுறேன், இதை விட்டுருங்க அப்போ. சரி வி கேன் ஹேண்டில் இட் ஆர் டீலிட் லேட்டர். இங்கே பேசி அதை இது பண்ண வேணாம், அட்டென்ஷன் கொடுக்க வேணாம். அந்த நாய் ஒரு அட்டென்ஷன் பைத்தியம் தான். அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்தா அது அவனுக்கு அதுதான் பெனிஃபிட். ஸோ அந்த நாய் யாருன்னு கூட இங்க சொல்ல வேணாம், நம்ம பார்த்துப்போம். ஓகே என்னப்பா இந்த ஏரியாவில் ஃபுல்லாக கயிறு போட்டு வச்சுருக்காங்க லைவில்? தெரியலையே என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அடுத்து ஏதோ ஏதோ ட்ரை பண்ணி கடைசியில் தான் புத்தி வந்திருக்கு போல மச்சான் இவனுங்களுக்கு. நீங்க சொன்னது கேட்டுச்சு போல மாஸ்டர். இல்லை ஆக்சுவலாக ஸோ ஃபன்ங்க இவனுங்க. இது மட்டும் போலீஸ் மட்டும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு போய் சஃபர் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மேன். நீங்களாம் வேலையை முடிச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டிய டைம் இது. நீங்கள் பண்ண தப்பால நீங்கள் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சம் அஃபிஷியல்ஸ் மே பி பிளெண்டட் வித் திமுக. அவங்க வேணா இப்படிப்பா அப்படின்னு சொல்லலாம். பட் யூ பீப்புள் நீங்கள் தான் கீழே ஒர்க் பண்ணுறீங்க. யூ மைட் டெல் அண்ட் இன்ஸ்ட்ரக்ட் தம். இது சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். மேபி இஃப் இட் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே லெட் இட் சி, எல்லாரும் பார்க்கட்டும் இது என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ தான் விட்னஸ் ஆனால் தான் தெரியும். நாளைக்கு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, அப்புறம் தான் புரியும் உங்களுக்கு. மாஸ்டர் நீங்க தூங்கவே இல்லைல்ல? இல்லை ஸ்டே ஐ திங்க் இன்னைக்கு வேலை மணி ஆயிரும் போல இருக்கு. ஆக்சுவலா மாஸ்டர் ப்ரோ நான் கண்டிப்பா நைட்டு 2 மணி 3 மணி வந்தா நம்ம 24 hours கணக்கு வந்துடும். ஆக்சுவலா நம்ம மாஸ்டர் அதுக்கு முன்னாடி போட்டோம்ல நேத்து நைட் இருந்து நேற்றுக்கு. நைட் ஃபுல்லா பேட்மேன் மாதிரி இருந்தாரு, திரும்ப மார்னிங் ஃபுல்லா ஸ்பைடர்மேன் மாதிரி இருந்தாரு, திரும்ப இப்ப பேட்மேன் மாதிரி. நோ வி ஆர் ஒன்லி கோத்தம் சிட்டி. அதை ஏன்டா ஞாபகப்படுத்துறீங்க? அப்படிதான் இருக்கு. வாழ்த்துக்கள் ப்ரோ. இல்ல மாஸ்டர் 11 மணிக்கு போட்டாங்கன்னா இங்க இருந்து வியூஸ் வராதா என்ன? டிவிஸ் இந்த டிபேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கியா ப்ரோ? அது வந்து டிபேட் இல்ல அது ப்ரோ, அப்பப்போ அப்படிதான். அது வந்து கதறல்ஸ் ப்ரோ. நைட்டு தூக்கம் வராது, என்ன பண்றதுன்னு கேக்குது பிரச்சனை. கேக்குது. இளைய தளபதி சுரேஷ் பத்தி சொன்னா இல்ல இல்ல மேம் சார் அது கேட்கல. அப்பதான் உள்ள அவர் வந்து கால் கட் இப்போ பண்ணிட்டாரு. ரெக்வஸ்ட்டுக்கு வந்திருக்காரு. அவர் எப்படின்னா காலைல இருந்து எங்கன்னா ஊரை சுத்துவாரு, நைட்ல பரோட்டா சாப்பிட்டு
அந்த குச்சியில இல்ல நைட்டு பல்லு 11 o'clock நோண்டுறப்போ என்ன ப்ரோ டிபேட்ஸ்? அவனுங்க உட்காந்து எப்படி கதறிட்டு தான் இருப்பானுங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேட் லெவல் வந்து அதிகமாயிருச்சுன்னா வச்சுக்கோங்களேன். ஏய் எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிஷம் இது மான்ஸ்டர் ஸ்டீவ் கேக்குதாடா? சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. மான்ஸ்டர் பேசுறது கேக்குதாடா உனக்கு? இல்ல ப்ரோ, கேக்கல. வந்து ஏன் வாய்ஸ் ஆடியபிளாவே இல்லையா என்ன? கேட்கலன்னா ஹோஸ்ட் பேசுறது கேட்கலன்னா ரீகனெக்ட் பண்ணணும். அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, நீ இந்த பக்கம் தனியா பேசிக்கிட்டு இருக்க. ஓ சாரி ப்ரோ, எனக்கு மேபி நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். இருங்க, நான் நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணிட்டோம். அததான்டா அப்பவே கேட்டேன், ஓகே அவனுக்கு கேக்குதா அப்படின்ட்டு. அவன் இவ்வளவு நான்சிங்கா போக மாட்டானே. சரி விடு. அவன இல்லையா, எனக்கு என்ன டவுட்னா இவ்வளவு நேரம் அவன் இங்க இங்க யாருக்கிட்ட பேசினாலும் யோசிக்கிறேன் ரொம்ப நேரமா. அவன் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்டா. அவன் உன்கிட்ட டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓ அதுவா, ஓகே. ஐயா அவன் ஏங்கடங்க பேசிட்டு இருந்தா அவரு இந்த நைட்டு கதறல் சத்தத்தை பத்தி எடுத்து விட்டார்ல, அதுல அதை வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. டிவி நியூஸ் டிபேட் எடுத்து விட்டோன்னே அவங்க அவர் அதை பத்தி பேசிட்டு இருக்காரு. கரெக்டா? இப்போ ஒரு பெருமையா இருக்கா? ம் அவ்வளவுதான், ஓகே விட்டுரு, அதோட மறந்துரு. நெக்ஸ்ட் டைம் அவனே ட்ரை பண்ண மாட்டான். ஏய் இப்போ லைவ்ல காமிக்கிறது தந்தி டிவில எந்த ஊருப்பா? பெரம்பலூராப்பா அது? பெரம்பலூர் இன்னும் போயிருக்க மாட்டாங்க மாஸ்டர். இல்ல அடுத்த அவங்க 8 லைவ், கிலோமீட்டர் தான் ஒரு இல்ல ஊர். லைவ்ல இப்போ ஒரு ஃபுல் கிரௌட காமிக்கிறாங்க. அது எந்த ஊருன்னு கேக்குறேன். இந்த ஊரை விட்டு வெளில போறதா இருக்கும் மாஸ்டர். பைபாஸ் போற ரோடா இருக்கும். ஹரி அப்படிதான் சொன்னாரு, அந்த எண்டு போனா பைபாஸ் வந்துடும், அதுல இருந்து வெளில போற வரைக்கும் கூட்டம் இருக்குன்னாரு ஹரி. மச்சான் செம கிரௌடு மச்சான். ஒண்ணு பெரம்பலூரா இருந்தா அங்க சாலிடா 50K நிக்கிறானுங்க உள்ள அந்த ஜங்ஷன்ல. இது 50K-வா? இல்ல மான்ஸ்டர், ஒரு நிமிஷம் மான்ஸ்டர். என்னன்னா அவர் ஹரி என்ன சொன்னான்னா, இது சர்வீஸ் லைன் உள்ள, சர்வீஸ் லைன் பைபாஸ் வந்து சர்வீஸ் லைன் உள்ள வர ஊர் இது. சர்வீஸ் லைன்ல வந்துட்டு திரும்ப சர்வீஸ் லைன்லயே போயிட்டு பைபாஸ்ல ஏறணும். அது போற வழி ஃபுல்லா கூட்டம் இருக்கும்னாரு. அங்க இருந்து 30 கிலோமீட்டர் பெரம்பலூர். இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து 30 கிலோமீட்டர் பெரம்பலூர், ஆண்டி வேல குன்னம் வருமா 8 கிலோமீட்டர்ல. ஏய் அப்போ இது சர்வீஸ் ரோட்ல இருந்து மக்களை மீட் பண்ற இடமே இங்கேயே ஒரு 50,000 பேர் நிக்கிறானேடா. இது எப்படா முடியும்? ஆமா, இங்க இருந்து அதான் சொன்னேன், இங்க இருந்து வெளில போறதே கஷ்டம்னு சொல்லிட்டு தான் போனாரு அவரு. இங்க இருந்து வெளில போனாதான் பைபாஸ் ஏற முடியும்னாரு அவரு. சூப்பர். அவர் பேசின இடத்துல தான் மான்ஸ்டர் இருக்காரு, இன்னும் வெளியில போல, பேசின இடத்துல தான் இருக்காரு. சொல்லுங்க கௌதம், சொல்லுங்க, பேசுங்க. ஐயா பாலிமர்ல ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்களாம் குன்னம் நோக்கி. ஓகே, இல்ல ஏய் அவர் பேர் சொல்றா, அது ஹேண்ட் ரைஸ் பண்ணி. ஆக்சுவலா ஒரு பேர் ஒரிஜினல் ஜிபி ப்ரோ. சதீஷ் தான் ப்ரோ. இப்ப பெரம்பலூர் போறாங்களா இன்னைக்கு? போயிட்டு இருக்காங்களாம் ப்ரோ, அங்கதான் போற வண்டி அதை மாதிரி நோக்கி தான் தெரியுது. போயிட்டு இருக்கு. ஆனா 10 மணி வரைக்கும் தான் சதீஷ் ப்ரோ, சொன்னாரு செந்தில் ப்ரோ. அதனால ஒரு ப்ரோ சொல்லுங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்பான்னு மேல கை தூக்குனேன்னு சொல்லிட்டு கேட்டா, ஆனா நீ எங்ககிட்ட கேக்குற பாத்தியா? ப்ரோ நான் இங்க ஒர்க்ல இருக்கேன் ப்ரோ. ஒர்க் ஒன்றும் முடியல, நான் ஒர்க்ல சரி சரி இருக்கேன். சரி, நீங்க சொல்லுங்க. மீட்டிங்கே எல்லாமே புக் மார்க் தான் பண்ணி வச்சிருக்கேன், ஒன்றும் கேட்க கூட இல்லை. இப்ப பாரு, இப்ப பெரம்பலூர் போல, ஃபர்ஸ்ட் குன்னம் போறாங்கய்யா. குன்னம் போயிட்டு அங்க நிலவரம் பார்த்துட்டு தான் பெரம்பலூர் டிசைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் குன்னம் போயிட்டு இருக்காங்க. இப்போ 10 மணி வரைக்கும் தான் சொன்னீங்கல்ல, அதனால கேட்டேன் ப்ரோ. தெரியல, ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கினாலும் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா குன்னம் வந்து அங்க இருந்து 8 கிலோமீட்டர் தான். நார்மல் டேஸ்ல அந்த ரூல் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்லடா, நைட்ல லவுட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த ரூல்ஸ் இருக்கு. ஓகே சரி ப்ரோ. ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கினா இவங்க பேசிக்கலாம். ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கினா பேசலாம். அரியலூர் டு பெரம்பலூர் 45 minutes காமிக்குது, 30 kilometers. ஆமா, 30 கிலோமீட்டர் ஸ்டே. ஆண்டி வேலை 8 கிலோமீட்டர்ல குன்னம்னு ஒரு ஊர் இருக்கான். இப்ப அந்த ஊருக்கு தான் போறாங்க. ஓ குன்னம், ஓகே. ப்ரோ இந்த இல்ல கேம்பெயின் இதுல வச்சு வந்து ஓகே பேசுங்க. இல்ல இதுலயே 45 minutes காமிக்குது. அங்க இருக்க டிராபிக், ஆனா கொஞ்சம் வண்டி அந்த பாலிமர்ல வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா போற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ரோட் வழியா போயிட்டு இருக்க மாதிரி.
குன்னம் போயிட்டு அங்க இருந்து என்ன டிசைட் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஆனா எனக்கு இப்போ வந்து போலீஸ் வந்து ஒத்துழைக்கிற மாதிரி தெரியுது. ஆமா ஆமா இதுக்குதான் ஆகணும். காலையில ரொம்ப ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 ஏன்னா கிலோமீட்டர் வீட்டுக்கு போனோம்ல, இது பண்ணவே இல்லை. சீக்கிரமா முடிங்கடா. யார் அது? இல்ல மான்ஸ்டர் கயிறுலாம் தமிழ்நாடு போலீஸ் கட்டி இப்பதான் வந்து பொறுப்பேற்று கரெக்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இல்ல அது மாறும்யா. இங்க பாரு அது அப்படியே மாறும். அந்த ஒரு வைப் அந்த இது வரும். அவங்க ஸ்மெல் பண்ணுவாங்க. ரைட்ரா தலை மாறிடுச்சுரா அப்படின்னு ஸ்மெல் பண்ணுவானுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஸ்மெல் பண்ணுவானுங்க. அதான் இருக்கல லைவ் போகுதுன்றீங்க, எதுல லைவ் போகுதுன்னு தெரியலையா? பாலிமர்ல போகுது, எல்லா பாலிமர்ல போகுது, புதிய ரத்தம்ல போகுது. ஒரே நிமிஷம் யாரும் நிறுத்தியா? அதுக்கு திமுகவோட தொம்பு சேனல் ஒண்ணு இருக்கு, அந்த சேனல் 2 சேனல்லயும் போயுது. அதுக்கப்புறம் நம்ம அபிஷியல் இதுல வந்து 10:45 ஸ்டார்ட் ஆகுன்னு போட்டிருக்காங்க. மான்ஸ்டர் ஆர் யூ தேர்? இருங்க மச்சான், இருங்க பேசுங்க, நீங்க பேசிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வேணும் ப்ரெஷர் பார்த்துக்கு. சரி ஓகே. இல்ல இணையத்துல போய் சுரேஷ், நான் என்னவோ கோவஸ்ல இருக்க மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ண, டேய் மைக் விடுறா அப்படின்னு. டேய் நானே நீ ஸ்பீக்கர்ல தான்டா இருக்கேன். டேய் காலையில இருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எனக்கு காலைல விடிஞ்சோடனே நான் வரல ஸ்பேஸுக்கு. எனக்கு இப்பதான் விடிஞ்சது, நான் உடனே வந்துட்டேன். இல்ல சொல்லடா சுரேஷ், இவன் ஒருத்தன்டா மான்சிங்லேயே போவான். அதான் இது பாரு, கீழே ஒருத்தன் மைக் கொடுக்கலையா, கோஸ்ட் அவன் எனக்கு மெசேஜ் போறான். அதனால உங்க ஸ்லாட் இல்ல, ஃபுல்லா இருக்கு. மெசேஜ் போட்டுறா குமரி. ஸ்லாட் இஸ் ஃபில். தர முடியாது. அவனுக்கு தனியா ஸ்பேஸ் கிடைக்கல. ஆமா குமரி ஆல்ரெடி ரெண்டு பெண்டிங்ல இருக்கு. அவன் காட்டவே இல்லை எனக்கு. ஐயோ ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்க வர நான் எல்லாம் சொன்னா கேட்டுப்பாங்க. இப்ப வர என்ன பண்ண ஆர்டர் போடுறாங்க. ஐயோ மைக் கொடுக்குறே இல்லையா? அது நீ ஓஸ்டா இருந்த வரைக்கும் மரியாதை கொடுத்தான். நீ ஸ்பீக்கர் ஆயிட்டல, அதனால அவன் மதிக்க மாட்டான். திரும்ப ஓஸ்டுக்கு வா. ஓஸ்ட் வர கொஞ்சம் டைம் எடுக்குது, சார்ஜ் இருக்க மாட்டேங்குது போன்ல. சரி வேணாம், ஏதாவது சொல்லுவேன். அப்புறம் என்னை டார்கெட் பண்றீங்க, என்னையே ஏன் டார்கெட் பண்றீங்கன்னு காரை தூக்குவேன். இல்ல தளபதி இப்ப வெளியே வந்து கை காட்டினாரு. அது எந்த ஏரியா? அது எதாவது நோட் பண்ணிக்கலாம். இப்ப இவங்க நின்று பேசிட்டு போனார்ல, அந்த ஏரியா தான். அதே ஏரியா தான். அதான் அந்த ஏரியா. ஐயா அவன் ரிப்பீட்ல போட்டுட்டு இருக்காங்க ஐயா. அதையே திரும்ப பாத்துறதுக்கு எங்க ஐயா ரிப்பீட் ஆகுது. நாங்களும் ஒரு தளபதி வெளியே வந்துட்டாரு, நான் ஹரி 2 பேரும் சொன்னேன். பாக்கலையா? நான் நினைச்சேன் எப்போ வருவாரு அது கிளிம்ஸ் ஐயா, அது கிளிம்ஸ். ஒரே நிமிஷம் JFC இன்னொரு ஐடி என்னது ஃபீனிக்ஸ், அந்த கான்வர்சேஷன்ல லீவ் பண்ணுங்க. அவன் ஒரு சைக்கோ பார்த்து உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வேற பொழப்பு மாதிரிலாம் கிடையாது. நீங்க உட்காந்து அவன்கிட்ட இம்ப்ரெஷன் எடுத்து அசிங்கமா பேசுறதுதான் அவனு வேலை. உங்க மென்டல் பீஸுக்கு எடுத்துக்காதீங்க. அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க, நீங்க வெளில வந்துருங்க. அந்த லீவ் கான்வர்சேஷன் கொடுத்து வெளில வந்துருங்க. நீ நைட்டு ஃபுல்லா உட்காந்து பேசாலும் அவன் பேசுவான், ஏன்னா அவனுக்கு வேற பொழப்பு மாதிரி கிடையாது. ஓகே டன். JFC நீ வெளில வந்துருப்பா, லீவ் கான்வர்சேஷன் கொடுத்து வெளில வந்துரு. ஒரு 2 நிமிஷம் இந்த பக்கம் வந்துட்டு உள்ள போய் பாக்குறேன், 20 நோட்டிபிகேஷன். என்னடான்னு பார்த்தா உட்காந்து மானாவாரியா டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பரதேசி நாய். இதுல பாலிமர்ல போறதுல பாத்தீங்கன்னா ரோட் சைடுல எல்லாம் ஃபேமிலியா வந்து இருக்காங்க. குழந்தைங்க, பாட்டிங்க, தாத்தாங்க.
ஆப்வியஸ்லி மொத்த எவ்வளவு ஜெனரேஷன் ஜி இருக்கு, பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும். இல்ல ஸ்டே இப்ப இந்த முடிச்சிட்டாருன்னு வைங்க, நைட் ஒரு 12 மணிக்கு முன்னாடியே ஏதாவது ட்ரை பண்ணி முடிச்சிட்டாருன்னா முடிஞ்சிச்சு இவங்களுக்கு. இல்ல, இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருந்திருப்பானுங்க. இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பதறிக்கிட்டு இருப்பான், என்ன பண்ணலாம், இதுக்கு எப்படி முட்டு கொடுக்கலாம், எங்க போய் திருப்பத்தை எல்லாம் ஐயா தேடிக்கிட்டு இருப்பாங்க. இசை நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு ஐயா. அவர் வீட்டுக்கு போயிருப்பாரு, பாவம் விடுங்க, அவரை கூப்பிட்டு போயிட்டு. அது நடந்துச்சா வெளியில வெளியில தெரிய மாட்டேங்குது. ஐயா ஐயா அடுத்த எனக்கு வாரம் தெரிஞ்சு பர்மிஷனுக்கு டிபேட் என்னங்க 11 ஐயா மணி கூட பண்றது? இருக்காது ஐயா. இல்ல அப்பப்ப அதை கேட்டு நீங்க எல்லாம் பதில் சொல்றது மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா நம்ம அண்ணன் பேசிட்டு அடுத்த இருந்தாருன்னா வாரம் கமலுக்கு அடுத்த வாரம் கமல்ஹாசன் ஒரு 80 ஆண்டு இது விழா அது கொண்டாடலாம், ஓகே, ஒரு பட் பிரச்சனை இல்லை. இவனுங்களுக்கு தான் இப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. எதை போட்டாலும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. இப்ப என்னத்தான் பண்றது? இப்ப இவனுங்களுக்கு பர்மிஷன் அடுத்து இன்னொரு 100 கோடி ப்ராஜெக்ட் ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க எடுத்து. நமக்கு முதல்ல பர்மிஷன் இல்ல கொடுக்கணுமே. ஆர்டிபி அவங்க ஒண்ணு யோசிக்கல. நீங்க பெருசு கூட்டிட்டு போய் உட்கார வச்சீங்க, ஆனா அந்த பெருசு ஃபாலோ ஃபேண்டமே நம்ம தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது தெரியாம பெருசை கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சிட்டாங்க. அதேதான் எக்ஸாக்ட்லி. இல்ல, இளையராஜா பாத்திருப்பாப்ல, உங்க அரசியலுக்கு என்ன ஊருகா ஆகுறீங்களேப்பா. மச்சான் இவங்க பண்றது எல்லாமே இட் இஸ் ஓல்டேஜ் பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்றாங்க ப்ரோ. இங்க அடுத்த ஜெனரேஷன் என்ன எப்படி இருக்குது, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, அவங்க தேர் ஃபார் அவே ஃப்ரம் அந்த சிந்தனைக்கு பக்கத்துல கூட அவங்களால வர முடியல. ஐயா 1971 இருக்காங்க ஐயா, அவ்வளவுதான். அதேதான் தேர் வெரி ஃபார் அவே. நல்ல வேலை நயன்தாரா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, இல்லைன்னா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருப்பானா. இல்ல, கூச்ச நாசமே இல்லாம இது கேட்பானுங்க, இதெல்லாம் ஓட்டா மாறுமான்னு. நான் அப்சர்வ் பண்ணதை வச்சு சொல்றேன். இந்த எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தனும் ஒரு 4-5 பேரையாவது கன்வின்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மா. ஐயா ஏற்கனவே வீட்டுல 8 பேரை கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், நீ வேற என்ன 4-5 பேருன்றீங்க. எனக்கு என்ன டவுட்னா, கன்வின்ஸ் பண்றதுக்கு ஆள் எல்லாம் தவிக்க போறானுங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்ப எவனையாச்சும் கன்வின்ஸ் பண்ணி 2 ஓட்டு வாங்கி தரணுமே தளபதிக்கு. யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி 10 ஓட்டு கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் மேம். சூப்பர். இங்க பாருங்க, எலெக்ஷன் டைம் ஏப்ரல் மேலதான் வரும், பூரா ஹாலிடே டைம். என்ன வீட்டுல இருக்கிற அம்புட்டு பிள்ளைகளும் பாருங்களேன் அட்டாசம் பண்ண போறாங்க பயவுலைய. சம்மர் ஹாலிடேஸ் நமக்கு தாயா. இந்த தடவை காசு குடுக்கறவன்லாம் வீட்டுல இருந்தே வீடியோ எடுத்து போடுவாங்க. ஆமா, நம்ம பயலுகிட்ட கொஞ்சம் இது பண்ணி வீடியோ எல்லாம் எடுத்து போடுங்கன்னா அவன் வீட்டுக்குள்ள லீவ்ல உட்காந்து பூரா வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. காசா குடுக்குற நீ பிளடி ஃபெல்லோ, அவனைய காட்டி கொடுக்குறேன். இப்ப தேர்தல் ஆணையம் என்ன ப்ரூஃப் பண்ணுதுன்னு நானும் பாக்குறேன். அந்த ஜேர்னலிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருந்தா அவங்க எல்லாம் கண்ணாடி பார்த்து டெய்லி அவங்களே அவங்க திட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படிலாம் பேச வேண்டியதா இருக்கு அப்படின்னு. அவங்களுக்கு ஒரே டைலாக் தான், தோத்துக்கிட்டே இருக்கேடா, ஃபேக் நேரேட்டிவ் செட் பண்றேன்னு ட்ரை பண்ணி. உண்மையில ஷாலினி சீரியஸா இவங்க நிறைய வெர்ஷன் ட்ரை பண்ணிட்டானுங்க. சங்கி, பி டீம், அது இதுன்னு என்னென்னமோ ட்ரை பண்ணானுங்க, ஒண்ணு கூட ஸ்டிக் ஆகல. ஒரு 10 நிமிஷம் மிஞ்சி போனா ஒரு மணி நேரம், 1 மணி நேரத்துல எடுத்து போட்டு ப்ரூவ் பண்ணி கண்டுபிடிச்சு கொடுத்துறான். இல்ல இன்னொன்னு இருக்கு, நம்ம பேசுற பேச்சுக்கெல்லாம் அவனுக்கு தாங்காம நைட்டு தூக்கம் வராம தூக்க மாத்திரை போட்டுதான் தூங்குறாங்க போல, பாவம். ப்ரோ நம்ம அருண்ராஜ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, வாசிக்கிறேன் இருங்க. நாம் இப்போது பார்ப்பது பல சதாப்தங்களுக்கு ஒருமுறை காணக்கூடிய ஒரு நிகழ்வு. பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகியோருக்கு பிறகு மக்களின் பெரும் நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புக்குரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக நமது வெற்றி தலைவர் நம்ம விஜயனா ஐடியா டேக் பண்ணி உருவாகி வருவதற்கு இந்த நாளே சாட்சி. ஆளுமை மிக்க தலைமைத்துவம் மற்றும் கொள்கை தெளிவு ஆகிய 2 அம்சங்களும் ஒருங்கே இணையப் பெறுவது வரலாற்றில் அரிதினும் அரிதாகத்தான் அமையும். அப்படி அமைந்துவிட்டால் அது ஒரு மாபெரும் சக்தியாக உருவாகும். அதனால்தான் ஆளுமை மிக்க நம் வெற்றி தலைவர் இந்த மண்ணின் கொள்கை மற்றும் இந்த மண்ணின் அரசியலை பேசும்போது அது உடனடியாக மக்களின் மனங்களை வென்று பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. Charisma with ideology is a deadly combination, and that's what explains this phenomenon.
பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகியோர் பரப்புரை பயணங்கள் மேற்கொள்ளும் போது எத்தனை மணி நேரம் தாமதமானாலும் மக்கள் கடுகளவும் சலிக்காமல் காத்திருந்து அவர்களை வரவேற்ற வரலாறு நாம் படித்திருக்கிறோம். அதுபோன்ற நிகழ்வுகளை தற்போது நாம் கண் முன்னே கண்டு வருகிறோம். 1967 மற்றும் 1977 போல் 2026லும் மக்களின் ஏகோபித்த நம்பிக்கையை பெற்று புதிய அரசியல் சக்தி பாரம்பரிய சக்திகளை வீழ்த்திய வரலாற்றை மீண்டும் படைக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் ஒரு மனசாட்சி உடைய மக்களாட்சி அமைவது உறுதி. ஐயா, அவங்கெல்லாம் மொமெண்ட்டை லைவா பார்த்து எல்லாம் ஃபுல் எனர்ஜியோட உட்காந்துருக்காங்க. இவ்வளவு இருக்கு ஃபயரா எழுதியிருக்காப்புல. ப்ரோ யார் நல்ல எழுதியிருக்கா? விஷயம். நம்ம அருண்ராஜ் ப்ரோ, நம்ம கொள்கை பரப்பு ஓ திருப்பி பொதுச் ரீபோஸ்ட் பொதுச் செயலாளர். செயலாளர். ஓகே. கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் ஆ, ப்ரோ. ஐஆர்எஸ். இல்ல நம்ம ஐஆர்எஸ் கரெக்ட் ப்ரோ. அவங்களாம் லைவா விஷுவலைஸ் பண்றாங்க ப்ரோ. அவங்கெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், அப்ப அந்த மொமெண்ட் எப்படி இருக்குன்னு. நம்மளாச்சும் இங்க ஆன்லைன்ல பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கோம். நேரம் இருக்கிறவனுக்குலாம் அது வேற லெவல் நான் எங்க வைப்ரேஷன் அம்மா கிரியேட் கிட்ட பண்ணும் ப்ரோ. கேட்டேன் ஒரு வார்த்தை. அவங்களுக்கு 66 வயசு ஆகுது. ஏம்மா உன்னை சுத்தி ஒரு 1.5 லட்சம் பேர் சுத்தி நிக்கிறாங்க, நீ எப்படிம்மா ஃபீல் பண்ணுவ அப்படின்னு கேட்டேன். ஏன் இப்படி கேட்குற அப்படின்னாங்க. வெக்கப்படாதம்மா, தயக்காம சொல்லுமா. அவங்க அந்த இதுக்கும் இருக்கும் இல்ல தயக்கம். அம்மா அப்படின்னா, நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியலையேடா அப்படின்னா. அப்ப அந்த மனுஷன் அங்க நிக்கிறாரு பாருமா அப்படின்னா, விஜய்க்கு நான் ஓட்டு போட்டுருவேன் அப்படின்னு. எங்க அப்பா, நான் திமுகடா அது. அம்மா எங்க வேணா போடுங்கப்பா, அம்மா என்ன சொல்லுது கேளுங்கப்பா அப்படின்னா, நான் விஜய்க்கு தான் போடுவாரு. சரி, விஜய் என்ன கொள்கை என்னம்மா அப்படின்னு கேட்டேன். நல்லது பண்ணுவார்ரா அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான். நம்ம கிட்ட வந்து கொள்கை இல்ல கூமுட்டேன்னு பேசுறாங்கல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரே சின்ன விஷயம் நான் மனசாக சொல்ல நினைக்கிறது, இங்க இருக்கக்கூடிய ஓட்டர்ஸுக்கு யாரா இருந்தாலும் சரி, 50 வருஷம் 80 வயசானவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தெரிய வேண்டிய அடிப்படை கொள்கை, அடிப்படை அரசியல் என்ன தெரியுமா? தான் நேசிக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு பூத்துக்கு போய் அந்த கட்சிக்கு கரெக்டா ஓட்டு சின்னத்து மேல ஓட்டை குத்திட்டு வர தேவையான அந்த ஒரு அரசியல் தான் தேவை. அங்க போய் மனசு மாறக்கூடியவன் நிறைய பேர் இருக்கான், இன்க்ளூடிங் மீ. நானே ஒரு வாட்டி மனசு மாதிரி நோட்டாக்கு போட்டுட்டு வந்தேன். நல்ல வேலை திமுக படம் நோட்டாக்கி போட்டேன். பட் சொல்றேன், ஸோ அந்த மாதிரியான தடுமாற்றங்கள்லாம் வராம நம்ம இவங்களை நேசிக்கிறோம், இவங்க நமக்கு நல்லது செய்வாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு காரணத்துக்காக நல்லது செய்வாங்க அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தோட இருந்து போடக்கூடிய அந்த ஒரு அரசியல் அடிப்படை இது மட்டும் தெரிஞ்சாதான் இங்க போடும். யாரும் வந்து இங்க வந்து பெரிய கொள்கைவாதின்னு போர் பிடிச்சு வைக்க அரசியல் செய்து பண்ண தேவை அரசியல். 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட் தானே? ரொம்ப கரெக்டா சொல்றீங்க ப்ரோ. கண்டினியூ பண்ணுங்க. 100 பேர் இருக்காங்க அப்படின்னா நியூஸ் பாக்குறவங்க 70 பேர் நியூஸ் பார்க்க மாட்டாங்க, 30 பேர் தான் நியூஸ் பார்ப்பான். அந்த 30 பேர்ல எத்தனை பேர் அரசியல் சார்ந்த நியூஸ் பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 பேர் தான் பார்ப்பாங்க. ஆமா, இல்ல நியூஸ்ங்கிறது கொலை கொள்ளை கற்பழிப்புன்றது எவன் போய் பார்ப்பான்? பார்த்துட்டான். ஆனா அரசியல் சார்ந்த நியூஸ்ங்கிறது பாக்குற 30 பேர்ல 10 பேர் தான் பாக்குறான். அப்ப அதுல நல்ல கருத்து எது, கெட்ட கருத்து எது, இந்த திமுகவுடைய உடன்பிறப்புகள் உருட்டுகள், அதிமுகவுடைய சுருட்டுகள், நாத்தாவுடைய அதெல்லாம் போக இதெல்லாம் தாண்டி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த நபர் ஒரு நபர் இல்ல. நான் சொன்னேன் பாத்தீங்களா, 70ல 30 பேர் தான் தமிழக வெற்றி பாலிடிக்ஸே பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படியே இழுத்து பிடிச்சாங்க, எடுத்துட்டு கொண்டாரு. நியூஸ் பாக்குறது 100 பேர் அப்படின்னா இந்த நியூஸ்ல 80 பேரை நான் என் பக்கம் தான் இழுத்துட்டு வருவேன்னு சொல்லி கொண்டாரு. எதுக்காக அப்படின்னா வெறும் நல்ல ஒரு மாற்றம் வருது. யாரும் நியூஸே பார்க்காதே, நியூஸ் பேப்பர் கொண்டு வச்ச தூக்கி போடுறான். ஏன் கம்பெனிலே பாக்குறேன், சும்மா என்ட்ரன்ஸ்ல வந்து அப்படியே நியூஸ் பேப்பர் குப்பை மாதிரி டேபிள் வச்சிருப்பாங்க. சேச்சேன்னு போறவன் இன்னைக்கு வந்து பேசுறான், நான் விளையாடும் போது பேசுறான், பொலிட்டிக்ஸ் பத்தி பேசுறான், எங்க போனாலும் டீ கடையில பேசுறான். ஏன் பேசுறான்? தமிழக வெற்றி கழகத்துக்காக பேசுறான். அவனுக்கு வந்து கொள்கையெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு எல்லாம் அதெல்லாம் கிடையாது. எனக்கு தேவையான ஒரு நல்ல ஆட்சி வேணும், எனக்கு இந்த ரோடு நல்லா இருக்கணும், அதான் அவனுக்கு தெரிஞ்ச பொலிட்டிக்ஸ். என்கிட்ட வரி வாங்குறேன், நான் சம்பாதிக்கிறேன் 30,000 ரூபாய் மாசம், ஒரு எக்ஸாம்பிள் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், என்கிட்ட 30 ரூபாய் நீ வாங்குறேன், எனக்கு நல்ல ரோடு போட்டு கொடுக்கலாம். அதுக்கான அரசியலும் செய்யுங்க, அதுதான் அவன் எதிர்பார்க்கறது. செய்யறீங்களா? இல்லை.
அப்ப அவங்கிட்ட போய் நீ வந்து தமிழ் தேசியம் திராவிடம் திராவிடத்தை பத்தி பேசக்கூடிய என்ன திமுக என்ன திராவிட கொள்கையா பண்றாங்க கேட்டாக்கா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவார், அது தனி மனித விருப்பம், நான் என்னோட தனி மனித விருப்பம், நான் வேலைக்கு நிற்பேன் அப்படிங்கிறாரு. உதயநிதி அதுதான் பண்றாரு. துர்கா ஸ்டாலின் அவங்களும் போறாங்க கேட்டு தனி மனித விருப்பங்க, அதை நீங்க பேசக்கூடாதுங்க. கட்சியை நம்ம என்ன இருக்கோம்னு கேட்டா ஏங்க நீதான் இப்ப கட்சி தலைவரே, நீங்க கட்சி தலைவரா இருந்துட்டு வேலைஞ்சி போய் நிக்கிற அப்படின்னாக்கா திராவிட கொள்கைக்கு இருக்குன்னாச்சு. சீமான் அவரை நான் பேசவே மாட்டேன், நான் தலைவரை சொல்றது பேச வேண்டாம் அப்படின்னு. அது மாதிரி நம்ம கிட்ட கொள்கை இல்லை கோட்பாடு இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு தேவையில்லை, உனக்கு இருக்கு இல்ல, உன்கிட்ட கொள்கை இருக்குல்ல, கொள்கையை நல்லா ஃபாலோ பண்ணு. எனக்கு தெரிஞ்சபடி அடிப்படை கொள்கை என்ன, நான் விரும்பப்படக்கூடிய தலைவருக்கு எலெக்ஷன் அன்னைக்கு பூத்துல வந்து நான் விருப்பப்படுற கட்சிக்கு தப்பு இல்லாம தவறாம சிதறாம கரெக்டா அந்த இதுல ஓட்டு போடுறதா எனக்கு தேவைப்படுது. அடிப்படை அரசியல், அவ்வளவுதான். இதை வந்து மத்தவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னாக்கா சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி நமக்கு கொள்கைன்னு சொன்னாக்கா we are having a ideology, we are following social justice ideology, secular social justice ideology, அதாவது மதசார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்த கொண்டு போயிருக்கோம். இதுல என்னன்னு பார்த்தா பிஜேபி பேசுறோம். அப்கோர்ஸ் பிஜேபி தான் நமக்கு மத சார்புடைய சமூக நீதி அவங்க பார்த்தாங்க, நம்ம மத சார்பற்ற சமூக நீதி இருக்கிறோம். அரசியல்ல வந்துட்டு மதம் ஜாதி இனம் வேறுபாடு எதுவுமே இல்லாம எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற விதத்துல இருக்கிறோம். அண்ட் we are following it. இதுக்கெல்லாம் வந்து பேசக்கூடிய நபர்களை வந்து நம்ம அவங்க கிட்ட போய் நம்ம அரசியல் ஆக்சுவலி நம்மள அரசியல் வயப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, அவங்களதான் நம்ம அரசியல் வயப்படுத்தணும். எங்க அப்பா கிட்டே கேட்டாக்க எதுக்குப்பா திமுக போறேன், ஏன்னா பாரம்பரியமா போடுறேங்கிறாரு. எதுக்குப்பா போறேன்னா பாரம்பரியமா போடுறேங்கிறது. ஏன்ப்பா போடுறதுக்கா பாரம்பரியமா போடுறேங்கிறாரு, அது மட்டும்தான் சொல்றாரு பார்த்து அவங்களே மறந்துட்டாங்க. ஸோ வி ஆர் கோயிங் இன் அ குட் வே. நம்ம வந்து அரசியல் வயப்பட்ட ஒரு கட்சி தான். ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, வேற எங்கேயோ ஆரம்பிச்சேன் எங்கேயோ கொண்டு வந்து என் மனசக்கத்துல கும்பிட்டு போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாங்க. ஏன்னா அந்த ஒரு ஸ்பேஸ்ல பேச கிடைக்கிற சான்ஸே கொஞ்சம் கம்மி அப்படின்னு நினைச்சா கூட எடுத்துக்கலாம். பட் தட்ஸ் இட். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ த டைம். தேங்க்ஸ் மான்ஸ்டர், ஆர்டிபி அண்ட் எவ்ரிவன். ஹலோ, ஓகே ஓகே ஓகே, டன் டன் நிறைய டன். குமரிட்டனா ரொம்ப நாளா மனசுல இல்ல இருந்த ஒரு இல்ல இல்ல விஷயம். இல்ல, நான் நாங்க சோசியல் மீடியால பேக்ல பார்க்குற விஷயம். டைம் லைன் செக் பண்ணிட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்லை. அங்க இருந்து மியூட் எடுக்கிறது லேட் ஆயிடுச்சு. அதாவது தப்பா பேச நான் கரெக்ட் பண்ணுவேன். நான் நிறைய அரசியலும் கத்துக்கிறேன். ஓகே ஓகே, பேசி பேசி தான் கத்துக்க முடியும், ஒன்றும் இஷ்யூஸ் இல்ல. இவ்வளவு அழகா வீடியோ பேசிட்டு வண்டி பேசி பேசி கத்துக்கணுமா? ஐயோ பேசி பேசி தாயா கத்துக்க முடியும்னு எனக்கு புரியல. குமரி, பேசி பேசி தான் கத்துக்க முடியும்னு சொன்ன, பேசி பேசி கத்துக்கோங்கன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேளு. வள 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 வளன்னு கத்தாத. சாண்டி போனாலும் அந்த இடத்த நீ ரீப்ளேஸ் பண்ற. பத்தியா கோவஸ்ட் போனதும் திமராயிடுச்சு பத்தியா. நீங்களா இருக்கீங்க, நான் நீ இருக்கு, நீ இல்ல ஏறுவல, நீ வருவல கோவஸ்ட்ல. நீ நான் ஸ்பீக்கர்ல இருந்து இன்னும் அட்டூழியம் பண்றேன் பாரு உன்ன. சொல்லுங்க லியோ. என்னதான் இருந்தாலும் உங்களோட 10 வயசு சின்ன பையன் தான். வணக்கம். நமக்கு எத்தனை கேஸ் வரும்னு எதிர்பார்க்கறீங்க? இருங்க லியோ, சொல்லு. என்ன சைக்கிள் கேப்ல வயசை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, சொல்லு சொல்லு. நாங்களாம் சின்ன பசங்க, கேட்டு கத்துக்கிறோம், உங்களை மாதிரி தெரியும். சொல்லுங்க லியோ, எத்தனை கேசஸ் எதிர்பார்க்கறீங்க? செந்தில் ப்ரோ என்ன சொல்றாரு பாத்தீங்களா? வாழ்த்த வணங்குகிறேன்றான். அவன் நம்ம ஊர் ஓனாண்டா, அப்பமா அச்சிலாண்டா. நம்ம ஃபர்ஸ்ட் வெளியூர் டைனோசர் அடிப்போம், டிஎம்கே அடிப்போம். இல்ல எரியுது மாலான்ற மாதிரி எல்லாரும் இருக்காங்க. இப்ப எல்லாரும் வந்துட்டு போய் ஷவர்ல போய் உட்காந்துட்டு இருப்பானுங்க போல. வந்துட்டானுங்க, கூட்டம் இருக்குடா. லியோ கேஸ் வந்து இப்போ லாஸ்டா அந்த 2 இது முடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு மொத்தமா உட்காந்து கனெக்ட் பண்ணலாம். இன்னும் 2 இருக்கா? இப்ப இது பெரம்பலூர் தானே லாஸ்ட்? குன்னம் ஐயோ 10 மணிக்கு மேல பண்ணக்கூடாதாச்சு. ஓகே ஓகே, பண்ணிட்டு இங்க பாருங்களேன், நடந்திருக்கு, பாஸ்டா நடந்திருக்கு. ஓகேவா, அதான் பண்ணிருக்காங்க. 10 மணிக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா 2 மணிக்கெல்லாம் போய் நைட் 2 மணிக்கெல்லாம் மாநாடு போட்டு வரலாம்னா நம்ம ஊர்ல இருக்கு. இல்ல ரீசெண்டா இருக்கா அந்த மாதிரி? வரலாறு இருந்தாலும் பண்ணலாம் ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன 10 11 அவ்வளவுதான், எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் அவ்வளவுதான். நம்ம உருவாக்குவோம். இல்லனாலும் நம்ம அவர் கேஸ் வாங்குவான்னு தெரிஞ்சுதான் இல்லன்னு அவரு போயிட்டு வண்டி நிப்பாட்டி ரோட் ஷோ பண்ணிட்டு போனாரு. போடுறா, இதுக்கும் சேர்த்து போடுறா. குன்னம்லதான் அவர் ஸ்டாப் பண்ணி ட்ரீட் பண்ணிட்டார்ல, சும்மா கை அசைச்சிட்டார்ல, அது முடிஞ்சிருச்சுல. பெரம்பலூர் மட்டும் தானே? இல்ல
குன்னம் அவ்வளவு சீக்கிரம் வந்திருக்காது, 8 கிலோமீட்டர் ஆச்சு குன்னம். இல்ல நான் ஒருத்தவங்களோட மெசேஜ் பார்த்தா அதுல அவர் வந்து கையாட்டுறாரு குன்னம் அப்படின்ட்டு போடுறாரு. தலைவர் ஸ்டாப்டு பை குன்னம் டு கிரீட் கேடர்ஸ். அந்த கிளிம்ஸ் தான் குன்னம் போல இருக்கு செந்தில் ப்ரோ. ஓ ஓகே, நம்ம 1/2 மணி நேரம் மிஸ் பண்ணிட்டோமா? அப்ப டேரக்டா இப்போ இதுதான் பெரம்பலூர் தான். நீங்க நான்சிங்க்ல போயிட்டு எனக்கு சொல்றீங்க நீங்க. ஏன்னா பாலிமர்ல ரிப்பீட் மாதிரி தெரிஞ்சதுங்க. பேசுங்கடா, பேச உட்காந்துட்டு. இல்ல நீ உள்ளே வரல, அப்போ உங்களுக்கு தெரியாது. 2வது ஊர் போகும்போது நீ உள்ள வரல. 3வது ஊர் பத்தி பேசக்கூடாது. ஐயா பாலிமர்ல டோக்கன் வாங்கிட்டு மேல உட்காந்தியா? இல்லையா எல்லாம் நான்சிங்க்ல போறீங்க? குமரிதான். ஐயா பாலிமர்ல வந்து வே டு பெரம்பலூர் தான் போட்டிருக்கான், குன்னம் போடல. இல்ல நம்மளதுலயே வே டு பெரம்பலூர் தான் போட்டிருக்கோம். சாரி, முன்னாடியே பாத்துட்டு இருக்காரு, 1/2 hour முன்னாடியே அங்க போயிட்டு இருக்காரு. ஆமா, ஜஸ்ட் கை காட்டி மேல ஏறி. ஆமா, கை மட்டும் காட்டிட்டு இப்ப பெரம்பலூர் போயிட்டான். அப்ப முடிச்சிடலாம், 12 மணி தான் முடிச்சுட்டு வந்துடலாமா சார்? பைபாஸ் தான். 12 ஆயிடுமா? தாராளமா ஆயிடும். ஆத்தாடி, பெரம்பலூர் அவ்வளவு தூரமா? 30 கிலோமீட்டருங்க. கிட்ட போகும்போது அங்க ஒரு 1/2 hour to 45 minutes ஆகுது. எல்லா ஊர்லயுமே அப்படிதான் ஆகுது. இங்கேயே வந்துட்டாங்க அவங்க. அந்த கடைசி 2 கிலோமீட்டருக்கு அவ்வளவு நேரம் ஆச்சு அவங்களுக்கு உள்ள வரதுக்கு. நைட் ஆயிடுச்சு. ஒரு வேலை வழியில கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஒரு வேலை. அடுத்த வாட்டி தான் ஹெலிகாப்டர்ல தான் தளபதி வர சொல்லணும். இதெல்லாம் முடியாது. அந்த இவரு அந்த அருண்ராஜ் போட்டு இந்த போஸ்ட்ல பாத்தீங்களா? 3 ட்ரோன் அப்படியே லைனா நிக்குது. இனி சுத்தி ட்ரோனா இருக்கும் போல இனிமேல் எங்க எல்லாம் போகும். இல்ல, இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வந்துகிட்டு இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கூட சேர்த்து கூட்டமா எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாட்டி ஜிஎஸ் ஹெலிபேட் ரெடி பண்றாங்க இல்லையா மட்டும் பாரு. இல்லன்னா அந்த லொகேஷனுக்கு மாத்திடுவாரு ரிசீவிங் பாயிண்ட். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஹெலிபேட் இருக்குமா? கண்டிப்பா. புரியல, அது ப்ரிப்பேர் பண்ணி ஹெலிபேடுன்றது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஊர்லயும் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூலு, இந்த மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டு, அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவர் போக மாட்டார் சார். நீங்க அதெல்லாம் கமலஹாசன் புரியுது. இல்ல கிரவுண்டு, ஐ மீன் ஹெலிபேடு எல்லா ஊர்லயும் இருக்கான்னு கேட்டதுக்கான பதில் இது. அவர் போவாருன்னு நான் சொல்லல. இல்ல, நீங்க ஏதாவது சொல்லுவீங்க, அவன் ஏத்தமா சொல்லுவான். இல்ல எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணணும் கடைசியில. ஏன்டா எனக்கு அவங்களா பதில் சொல்லுவாங்க, நீ ஏன்டா தேவையில்லாம நடுவுல என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ஏய் என்னடா ரைவல்ரியா போய் பாரு மச்சான், ரூம் லாக் பண்ணிட்ட அவ்வளவுதான். வேற டாபிக் போங்கடா. அதான் என்னன்னு தெரியல மச்சான், என்னாச்சு தெரியல உனக்கு? யோ நீ ஆரம்பிச்சு. எனக்கு புரியல மாஸ்டர், நான் எங்க ஆரம்பிச்சேன்? ஏய் ஆரம்பிச்சீங்கன்னே சொல்லடா. நானு ரைவல்ரியா போயிட்டு இருக்கேன், வேற ஏதாவது போட்டு அடிங்க. திமுக காரன் தான் ஃப்ரீயா இருக்கான், என்ன அடிங்கடான்னு சொல்றேன். அவனை அடிங்கடா போட்டு இழுத்து. ஐயா பெரம்பலூர் வேற போறாரு. கிட்னி திருட்டை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல ஆல்ரெடி பேசினதானு தெரியல. ஏன்னா கிட்னி திருட்டு அந்த நடக்கிற இடம் பாத்தீங்கன்னா பெரம்பலூர் ஸ்ரீனிவாசா காலேஜ். அவங்களோட மருமகன், அவர் பேர் என்ன, திமுக எம்எல்ஏ, அவர் பேர் மறந்து போச்சு, அவரோடது. அந்த அவங்க ஃபேமிலியோடது தான். அண்ட் அந்த ஏரியால தான் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த கிட்னி திருட்டு சம்பந்தமா நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி பேசுவாருன்னு நினைக்கிறேன். டே திமுக பாய்ஸ், இதுக்கெல்லாம் ஆன்சர் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அறிவாலயத்துல இருந்து கிட்னி திருட்டா முறைகேடா, நாளைக்கு எல்லாரும் முறைகேடு சொன்னதையும் பத்தி பேசியிருக்காரு. பிளஸ் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், அதாவது டிஎம்கே எம்எல்ஏவோட ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்காரு. இது ஊருக்கு தெரியும், பட் அதான் அதுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு இன்னும் அவனுக்கு வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேட்டஸ்ல இருக்கு, இல்லைன்னு ஒண்ணுமே இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல் ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கானா, ஒரு என்னன்னா இது உயிருக்கு சம்பந்தமான ஒரு விஷயம். இந்த விஷயத்துல இவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் க்ளோஸ் பண்ண வச்சது வந்து, இது வந்து
சிரிப்புனா சிரிப்பு. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துலயே அவனுங்க ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணலன்னா 1008 விஷயத்துல எல்லாத்துலயும் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணிருப்பானுங்க. என்ன தெரியும், எண்டு வேணும் அவனுங்களை வந்து ஃபுல்லா விசாரிச்சு எல்லாம் பண்ணிருக்கோம். ஒன்றும் பண்ணாம அப்படியே டைரக்டா ஓகே ஓகே இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் இந்த டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, மத்த டோர்ல மத்த ஆபரேஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கானுங்க. புரியல. ஆக்சுவலா ப்ரோ இந்த அந்த பர்டிகுலர் கேஸ் பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல அவங்க நடத்துற காலேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய அந்த மர்மமான மர்டர்ஸ் ஐ இல்ல மீன் அந்த சரி மாதிரி அந்த இறப்புகள்லாம் நடந்திருக்கு. அலிகேஷன்ஸ்ல நம்ம இது எதுவும் பேசுவானா, பட் தெரிஞ்ச அலிகேஷனே இருக்குல்ல, தெரிஞ்ச விஷயமே இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி இருக்க விஷயமே முறைகேடுன்னு சொல்லிட்டு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த விஷயத்தையே அவனுக்கு ஒழுங்கா பண்ணலன்னா கண்ணுக்கு தெரியாத ப்ரோ விஷயம் என்ன வேணும்? அது முறைகேடுன்னு சொல்றதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு விஷயம், கிட்னி வந்து இப்போ எனக்கு கிட்னி வேணும், நீங்க கொடுக்க முடியுமா? கொஞ்சம் சட்னி முடியாது. இப்போ வேற யாராச்சும் மறுபடி வேற யாராச்சும் எனக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. கரெக்டா? அப்போ இத்தனை 100 பேர் வந்து கிட்னி கொடுத்துருக்காங்க. எப்படி, யாருக்கு கொடுத்தாங்க? இந்தியா லா படி கிட்னி வந்து நம்ம ரத்த சொந்தத்துக்கு தான் கொடுக்க முடியும். அதை தாண்டி வேற எதுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமான பெர்மிஷன் தேவை. எப்படி கொடுத்தாங்க? இந்த கேஸ் வந்து எதுக்கு வெளியில வந்துச்சு அப்படின்னாக்கா, கிட்னி கொடுத்ததுனால